ஏ ஹாய் டு மை வருங்கால ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செம்ம மழை பெய்யும்னு நினைக்கிறேன். சில்லுன்னு காத்தடிக்குது. ஸோ மழை வரத்துக்குள்ள சல்லுன்னு கிளாஸ் ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, இன்னைக்கு செகண்ட் டிப் என்னன்னா மெட்டாஃபர். அந்த ஆங்கிள் இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. ஆரம்பிப்போமா? எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துருக்க, நோட்ஸ் சரி. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட வாட்ஸ்அப் சேட் ஓப்பன் பண்ணிக்கோ. அதான் உன பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்களே, அதை நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோ. ஸோ மெட்டாஃபர்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி கவிதை எழுதுறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த விவேக் காமெடியை பார்த்துவாங்க. திராட்சைப்பழம் மாதிரி ரெண்டு கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி ரெண்டு கண்ணு, அதுக்கும் மேல கருப்பு வானவில் மாதிரி ரெண்டு புருவம், கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டு புருவம். இடி மினிட்ஸ் செம்மையா இருக்கு. ஸோ டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு மெட்டாஃபர் இல்லாம கவிதை எழுத முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எழுதலாம். இருந்தாலும் தயிர் சாதத்தோட பூங்காவை சாப்பிட்ற தனி டேஸ்ட் தானே. அது மாதிரி கவிதை நீங்க எவ்வளவு சூப்பரா எழுதினாலும் கூட இந்த மெட்டாஃபர் ஆட் பண்றது இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்தடுத்த 3 டிப்ஸ் அடுத்தடுத்த வீடியோல எப்போ வருதோ அப்பப்போ இப்படிக்கு கதை.